அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உக்கர தெய்வ வழிபாடு, சூலினி, வாராகி, பிரித்திங்கரா போன்ற துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் உங்களை சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். கால் பாதம் முதுகு வலியில் மட்டும் கவனம், தொடைப்பகுதி இழுப்பது போன்ற விஷயங்கள்லாம் காணப்படும். தூங்குகின்ற சமயத்தில் கவனமாக தூங்குவதும், அந்த தூக்கத்தில் அதாவது டிசைனாக தூங்கினீர்கள் என்றால் இந்த சுளுக்கு இது போன்ற விஷயம் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள். முடிந்த அளவுக்கு குடும்பத்தாருடன் இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள். தொழில் சார்ந்த விஷயத்தை பற்றி பயப்படவே வேண்டாம். குரு மாற்றம் வரைக்கும் தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், படிப்பு முன்னேற்றம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா மாற்றமும் அனுகூலங்கள் காணப்படும். விசா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். உங்களுக்கு ஏற்றவாறு பயணங்களை மேற்கொள்ளலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய மேன்மையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஆச்சரியத்தின் உச்சத்தை ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பாக பற்கள் விஷயத்தில் மட்டும் ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி பற்கள் விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் மிக்கம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள் அனுகூலத்தை தருவதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.